ஐஸ்வர்யா கொஞ்சம் இரு. என்ன இருந்தாலும் சக்தி உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிறந்தவ. இவதான் மூத்தவ. அடுத்து இவ போய் வைக்கிட்டோம். போ போய் வை. ஏமா சக்தி, பெரியவங்க தான் அவங்க பாட்டுக்கு வந்து நலங்கு வச்சுட்டாங்க. நீங்கெல்லாம் சின்ன பொண்ணுங்க, ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படியே குஷியா சந்தோஷமா வந்து நலங்கு வைக்கலாம்ல. சரிங்க பாட்டி. யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசன், யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசன். இங்கே போலல வடிக்க இந்திரனார் பந்தடிக்க அந்த பந்தை தீர்த்தடிப்பவனோ சொல்லு. சந்தன புட்டழகை சாஞ்சனடை அழகை வெள்ளி பேத்தி கட்டியவனோ சொல்லு. ஏய், உனக்கு வெக்கமா இல்லையாடி? முதுக திறந்து போட்டு ஆடணும் உனக்கு யார்டி சொல்லி கொடுத்தா? உன்னோட ஜாக்கெட் ஹூக் பின்னாடி கழண்டிருக்கு. மேல லெஃப்ட் சைடுல ஒரு ரூம் இருக்கும், போய் சரி பண்ணிட்டு வா. போ போடி போ. நீ போறது யார் ரூமுக்கு தெரியுமா? அந்த கிறுக்கன் சிவா ரூமுக்கு. அவன் உன்னை பார்த்ததும் பெரிய ருத்ர தாண்டவமே ஆட போறான். நீயும் உன் குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்க போறீங்க. அப்பா யாரும் இல்ல. கரெக்டா தானே இருக்கு. எதுக்கு அப்படி சொன்னா? ஏய், நல்லா அழகா தாண்டி இருக்க. பட் இந்த ஹூக் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் டென்ஷன் ஆகி முகத்துல சின்ன டென்ஷன் தெரியுது. பரவாயில்ல, அது கொஞ்சம் டச் அப் பண்ணா சரியாயிடும். அப்படியே முத்த கொடுக்கலாம் போல இருக்கு. நீயா? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்துற இடத்துல நீ பாட்டு துண்டோட வர. ஒரு மேனஸ் வேண்டாம்? உன்கிட்ட போய் மேனஸ் எதிர்பார்க்கறேன் பாரு. வாங்கி கிடந்த பொண்ணுகிட்டே தப்பா நடக்க பார்த்தவன் தானே நீ. ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே உள்ள வந்துட வேண்டியது. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இரு, இப்பவே சத்தம் போட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு. பொண்ணு தாரிணியோட அண்ணன், இது என்னோட ரூம். ஓ அப்படியா? ஷவர்ல நல்லா தண்ணி வந்துச்சா? நல்லா குளிச்சிங்களா? இந்த ஏரியால வாட்டர் ப்ராப்ளம்லாம் இல்லல்ல? இருக்காது. கார்ப்பரேஷன் ஏரியாச்சே, மெட்ரோ வாட்டர் எல்லாம் கரெக்டா வந்துரும். என்ன சமாளிக்கிறியா? இது யார் ரூம், நான் எப்படி வேணா இருப்பேன். கரெக்ட் தான். இருந்தாலும் ஒரு பொண்ணு இருக்கிறப்போ கொஞ்சம் டீசெண்டா வந்திருக்கலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க?
அது நான் மாப்பிள்ளையோட கசின் சிஸ்டர், கல்யாணத்துக்காக வந்திருக்கேன். மாப்பிள்ளையோட கசின் சிஸ்டர்னா அடுத்தவங்க வீட்டுல எந்த ரூம் திறந்ததுனாலும் உள்ள நுழைஞ்சிருவியா? என்ன கேவலமான மேனஸ் இது? வெளில போ. போறோம். ஏய், என்ன? என் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது, அதை எடுத்து யூஸ் பண்ணியா? அதை யூஸ் பண்ணியிருக்கேன் போல, ஆனா அது உங்களுதுன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் பெர்ஃப்யூம் மட்டும் தானே யூஸ் பண்ணேன். அதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுற? வேற என்னலாம் யூஸ் பண்ண? சரி, இப்ப நான் யூஸ் பண்ணாதான் என்னவா? ஏய், அது எல்லாமே என்னோடது. அதை நான் குப்பையில போடுவேன், இல்ல பேங்க் லாக்கர்ல வைப்பேன். அதை பத்தி உனக்கு என்ன? வெளில போ. திரும்ப இந்த பக்கமே வந்துடாத. ஆமா, இந்த ரூம் பெரிய தாஜ்மஹால் பாரு. அப்படியே ஆசைப்பட்டு திரும்ப வந்து பாக்குறதுக்கு. அட போயா. நான் தொட்டேன்னு பர்ஃபியூமே தூக்கி போட்ட. இப்ப என்ன தொட்டுட்டே இருக்க? ஆமா, நீ லூசு பையல. நானா விழுந்திருந்தா கூட அடிபட்டிருக்காது. காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி இப்படி தள்ளி விடுற. அடச்சே வாய் மூடு. வெளில போ. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஆமா, எங்களுக்கு மட்டும் அப்படியே குளு குளுனா இருக்கு. என் மூஞ்சி பார்த்தா எரியுதாமே. உன் மூஞ்சி பார்த்தா தான் எனக்கு டபுள் மடங்கா பத்திக்கிட்டு எரியுது. பாக்குற மூஞ்சியா இது? மூஞ்சூர் மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னை பார்த்தா உனக்கு வாந்தி வருதா? மூஞ்சூரா? என் மூஞ்சி பார்த்தா உனக்கு மூஞ்சூர் மாதிரி இருக்குதா? 5 ரூபா பிளேடு வாங்கி ஷேவ் பண்ணாம நல்ல கரடி பொம்மை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன மூஞ்சுன்றியா? போடா கோலா கரடி. பொடி ஆந்த கண்ணி. போடா தேவாங்கு. பொடி குட்டிச்சாத்தா. போடா காட்டேரி. பொடி காட்டு பண்ணி. காட்டு பண்ணியா நீ? போடா காட்டு எருமை. காட்டு பண்ணி. காட்டு கரப்பாம்பூச்சி. ஏய், காட்டு பெருச்சாலி. காட்டு இஞ்சி தின்ன குரங்கு. ஏச்சி வாய் மூடு. என் ரூம் விட்டு வெளில போடு. போறேன்டா போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாரையும் எதிரியா நினைச்சது இல்ல. ஆனா இப்பத்துல இருந்து நீ தான் எனக்கு எதிரி. பாக்கலாம், உன்னை பழி வாங்க எனக்கு என்ன நேரம் வராமையா இருக்கும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இனிமே நீ என் கண்ணிலே படக்கூடாது. அப்படி பட்டனா என்னடா செய்வ? சொல்ல என்ன செய்வ? இனிமே அடிக்கடி உன் முன்னாடி நான் வருவேன். நீ என்ன செய்யறன்னு நானும் பாக்குறேன். ஏச்சி போடி. ஏச்சி போடா. சிவா ரூமுக்கு இவ போனா ஒரு பெரிய பிரளயமே நடக்கும். அவன் தாம் தூம்னு கத்தி ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவான். அத வச்சு இவ குடும்பத்தை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடலான்னு பார்த்தா நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே. என்னாச்சுன்னு தெரியலையே. சிவா அந்த ரூம்ல இருக்கானா இல்லையா ஒண்ணுமே புரியலையே. ஐஸ் ரொம்ப சூடா இருக்க போல. நீ எந்த பிளான் பண்ணி அந்த ரூம்குள்ள அனுப்பினியோ அந்த பிளான் ஊத்திக்கிச்சு. என்னடா எப்பவுமே நமக்கு நல்லது நினைக்காதவ திடீர்னு நம்ம மானம் போக கூடாதுன்னு இவ்ளோ அக்கறையா சொல்லும் போதே அப்பவே எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. பூக்கு சரியா இருக்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கன்னு. சிவா அந்த ரூம்குள்ள வர்றப்பதான் நீ என்ன பிளான் பண்ணிருக்கன்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன ஒரு கேவலமான பிளான். எப்ப நீ எங்களை ரோட்ல நிக்க வச்சுட்டு போகணும்னு பிளான் பண்ணியோ அப்பவே நாங்க இந்த கல்யாணத்துக்கு வர்றது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அதான் தெரிஞ்சிடுச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் வெக்கமே இல்லாம இந்த வீட்ல இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. உங்க தகுதிக்கு நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல அப்படி என்ன தகுதியை நீ பாத்துட்ட? நீங்க 3 வேளை சொத்துக்கே மூச்சை புடிச்சிட்டு ஓடுறவங்க. அப்படிப்பட்ட உங்களை எப்படி எங்க சொந்தம்னு சொல்லிக்க முடியும்? உங்களுக்கு வேணா எங்க கல்யாணத்துல வந்து கலந்துக்கிறது பெருமையா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது அசிங்கமா இருக்கு. புரியாம பேசாதடி. பெருமைக்காக ஒண்ணும் நாங்க இந்த கல்யாணத்துக்கு வரல. பெரியமாக்காகவும் என் அம்மாவோட சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதனாலதான் நீ பண்ற எல்லாத்தையும் நான் சகிச்சிட்டு இருக்கேன். அதுக்காக நீ என்ன பண்ணாலும் நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்காத. என் பொறுமைய நான் இழந்தேன். ஏய், என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னையும் ஃபேமிலியையும் அசிங்கப்படுத்தி நடக்க போற இந்த கல்யாணத்துல இருந்து வெளியே அனுப்புறேன்.
அப்போ நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். நான் இருக்கும்போது அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். ஏய், என்ன சேலஞ்ச் பண்றியா? எப்படி வேணா வச்சுக்கோ. உனக்கு பயந்து எதுக்காகவோ நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அதையும் பாக்கலாண்டி. பார்க்கலாம் நீ. போதுமா? இன்னும் கொஞ்சம்னா? இல்ல போதுமா? இன்னும் கொஞ்சம் போடவா? வேணாமா, போதும். ஏங்க ஆ? எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. ஏன் தம்பி பாஸ், சோறு நிறைய சாம்பார் வச்சிருக்கீங்க, திரும்ப எதுக்கு சாம்பார் கேக்குறீங்க? உன் இலையை பத்தி நீ சாப்பிட மாட்டியா? எனக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். நிஜமா? சாம்பார் மட்டும்தான் பிடிக்குமா? ஏமா சாம்பார் ஊத்திட்டு போமா. ஊத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, இன்னும் ஊத்துங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம். என்ன கால்ல ஏதோ சூடாப்படுது? இன்னும் கொஞ்சம். ஏமா சாம்பார் ஊத்தும் போது இலைய பார்த்து ஊத்த மாட்டியா? என்னம்மா சாம்பார் ஊத்துற? நீ ஊத்துற சாம்பார் கீழே வலிஞ்சு வந்து கால்ல பட்டு கால் சுட்டுச்சுமா. என்ன சுற்றுச்சுன்னா சிரிச்சுட்டே போகுது. தம்பி பாஸ், ரொம்ப வலியுது. சாம்பார சொன்னேன் பாஸ், நல்லா அணைக்கட்டி சாப்பிடுங்க. மாமா, வேற ஏதாவது வேணுமா? இல்ல, எதுவும் வேணாம். இப்பவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. 10-15 தடவை சாம்பாரை ஊத்தி குடிச்சா வயிறு ஃபுல்லாம என்ன செய்யும்? யோ, சாப்பிடும்போது உன் காதை கழட்டி பக்கத்துல இலையில வச்சிருக்கியா? உன் இலையை பார்த்து சாப்பிடு. ஓகே தம்பி பாஸ். மாமா, கொஞ்சம் ரசம் ஊத்தி சாப்பிடுங்க, ஜீரணத்துக்கு நல்லது. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க, எனக்கு ரசம்னா பிடிக்காது. அப்போ மோர் எடுத்துட்டு வரேன். ரசம் கொஞ்சம் கொண்டு வாங்க. இத கொண்டு வரேன். போதுமா? இன்னும் கொஞ்சம். இல்ல போதுமா? மாமா, மோர் வேணாங்க, நான் நிறைய சாப்பிட்டேன். ரசம் ஜீரணத்துக்கு நல்லதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ரசம் எடுத்துட்டு வரட்டுமா? உங்களுக்கு எதுங்க வீண் சிரமம்? ஏங்க மீனாட்சி, உங்களதான் கொஞ்சம் ரசம் கொண்டு வாங்க. ஊத்துங்க, சென்ட்ரா ஊத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ஏங்க யோசிக்கிறீங்க? ஊத்துங்க, தாராளமா ஊத்துங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்குங்க. ஊத்துங்க. சரிதான் தம்பி, எதுக்கும் 2 வாளி ரசம் எடுத்து வச்சுக்க, தேவைப்படும். என்ன தம்பி பாஸ், டோக்கன் நம்பர் 154? டோக்கன் நம்பரா? ஆமா தம்பி பாஸ், போற இடம்லாம் ஒரு பொண்ணை புக் பண்ணி வச்சிடுறீங்க, அதுக்கெல்லாம் டோக்கன் போட்டா நான் சொன்ன நம்பர் வந்துரும்ல. இவங்க இந்த கணக்குல வரமாட்டாங்க. அது எப்படி தம்பி பாஸ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறீங்க? அதுக்கெல்லாம் ஒரு அடி வேணுயா. ஆவுன்னா குடும்பமே அங்கேயே வந்து நிக்கிறீங்களடா. நான் என்ன வச்சுக்கிட்டாடா வஞ்சனம் பண்றேன், என்கிட்ட இல்லையடா, நான் என்னடா பண்றது? மைண்ட் வாய்ஸா? டேய் தம்பி பாஸுக்கு ரசம் ஊத்துங்கடா.
வணக்கம் வாங்கம்மா வாங்க வாங்க வணக்கங்க. உள்ள போய் உட்காரு. வணக்கம்மா. உள்ள போங்க. பாஸ் பாஸ் தம்பி பாஸ், என்னையா? உங்க ஏஞ்சலுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாஸ், எது எப்படி இருந்தா என்ன, உங்களுக்கான ஏஞ்சல் 10 செகண்ட்ல வரப்போகுது. நல்ல நேரம் நான் வந்துட்டேன்ல. இன்னும் 8 செகண்ட் தான் இருக்கு, 7 செகண்ட் தான் இருக்கு, 6, 5 செகண்ட் தான் இருக்கு, 4 செகண்ட், 3, 2, 1 வந்துருச்சு. போயா. நாம என்ன சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. சரி, வேற வேலையை போய் பார்ப்போம். மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. நமோ பிராதபதே நமோ கணபதே நமோ பிரமணபதே நமோ ஸ்ரீலம்போதராய ஏகதந்தாய நித்யமநாத்மே சுகாய நம ஸ்வாஹா ஏகதந்தாய நம ஸ்வாஹா மகாகணாதிபதே நமோ நம ஸ்வாஹா வக்ரதுண்ட மகாகாய துர்முகோ பிரபா ஸ்வாஹா த்ரியம்பகாய நம ஸ்வாஹா த்ரியம்பகாயை தன்னமமா. நம்ம கலா வந்திருக்கலான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா, என்னடா எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்க. சக்தி வந்தாச்சா? சக்தி அவங்க அக்கா தங்கச்சிங்களோட வந்துட்டு இருக்கா. ஐஸ்வர்யா எங்க? ஐஸ்வர்யா மேல ரெடி ஆயிட்டு இருக்காடா. நீ பதட்டப்படாம உட்காந்துரு. நைட்டு சீக்கிரம் தூங்குங்கடினா கேக்குறீங்களா? காலையில உங்களை எழுப்புறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியிருக்கு. அம்மா, கல்யாணத்துக்கு வந்தா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படிதாம்மா இருக்கணும். இத பாரு, காலையில எழுந்திருச்சதுல இருந்து நீ தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருக்க. அங்க வந்தும் தூங்கி வழியாத. எல்லா வேலையும் நாம தான் பாக்கணும். இன்னைக்கு மாமா, ஐயோ அங்கேயும் இங்கேயும் நடந்து நடந்து நேத்து பரிமாறின டயர்டே எனக்கு இன்னும் போலமா. கல்யாணத்தன்னைக்கு தாண்டி எல்லா வேலையும் நாம பாக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அம்மா, அக்கா வேணாம், இன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம். நீங்கெல்லாம் வேலை பார்த்து இவன் மட்டும் சும்மா உட்கார்ந்திருந்தா வீட்லயும் இவ எந்த வேலையுமே பார்க்க மாட்டான்னு நினைச்சிருவாங்க. யாருமா அப்படி நினைக்க போறா? என்னடி இப்படி கேக்குற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? அது யாருக்கா? சொல்லு சொல்லு. அது யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கும் தான் தெரியாது. ஆனா அம்மா பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு வர எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான். ஏண்டி கிண்டலா இருக்கா? எல்லா இடத்துலயும் அப்படிதான் சம்மந்தாமையும். நீங்க வேணா பாருங்க, இந்த கல்யாணம் முடிஞ்சதும் உங்க அக்காவை பொண்ணு கேட்டு எத்தனை பேர் வந்து நிக்க போறாங்கன்னு. நடந்தா நல்லதுதான். இவனுங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க மீனாட்சி. நீ கல்யாணத்துல பார்த்து பக்குவமா நடந்துக்க. சரிம்மா, வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சு. இப்படியே வரப்போற? பெரியம்மா கொடுத்த நகை எடுத்து போட்டு வா. அச்சச்சோ, மறந்தே போயிட்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன். ஏண்டி, செயின் எதுவும் போடலையா? எதையோ உன்னை மாட்டிட்டு நிக்கிற. அம்மா, இந்த ட்ரெஸ்க்கு இதாம்மா நல்லா இருக்கும். பெரிய செயின் எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்காதுமா. அது சரி. அம்மா, பெரியம்மா கொடுத்த நகைய காணுமா? என்னடி சொல்ற? நல்லா பாரு. பேக் ஃபுல்லா நல்லா பாத்துட்டேம்மா, எங்கேயும் காணுமா? ஏய், நல்லா பாருடி. நல்லா பாத்துட்டேம்மா,
இதுலதான் வச்ச காணுமா? இதுலதான் வச்சேன்னா இங்க தானே இருக்கணும். வச்ச நகை என்ன கால் முளைச்சா போயிடும்? ஏன் அனு, பந்தக்கால் நடுறதுக்கு நாங்கெல்லாம் மண்டபத்துக்கு போயிருந்தோம்ல, அப்போ ரூமை விட்டு எங்கேயாவது வெளில போனீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லம்மா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது தண்ணி தாக எடுத்துச்சுன்னு தண்ணி குடிக்க தான் போனேன். ரூமை சாத்திட்டு போனியா இல்லையா? தண்ணி குடிக்க தானே போறேன்னு சாத்தாம போயிட்டேமா. அறிவு இருக்கா உனக்கு? ரூம்ல நகையை வச்சுட்டு யாராவது கதவு சாத்தாம போவாங்களா? போய் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாருங்க. மீனாட்சி, இது எல்லாத்தையும் நல்லா பாத்துட்டியா? நல்லா பாத்துட்டேம்மா. இதுல இல்லம்மா. அம்மா, நான் நல்லா தேடிட்டேம்மா. தேடினா திரும்ப தேடக்கூடாதா? இரு, நான் இன்னொரு தடவை பாக்குறேன். அம்மா, அங்கேயும் தேடி பார்த்துட்டோமா, கிடைக்கல. இப்ப நகை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. அம்மா, நகை காணாம போயிடுச்சுன்னு சொல்லிடலாமா? யாரடி நம்புவா? நம்மள மாதிரி ஆளுங்க நகை காணும்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்க. 1000 2000 கூட பரவாயில்ல, தொலைஞ்சு போச்சு, நாங்க வேற நகை வாங்கி கொடுத்துறோம்னு சொல்லலாம். அந்த நகை நாம வாங்கி கொடுக்கிற விலையிலயா இருக்கு? இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. கடவுளே, வர்ணாய ஸ்வாஹா வர்ணாய இதனம்மா. கோதாவரி எங்க? அவங்க இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க, அதான் பாத்துட்டு இருக்கேன். சரி, எங்க இருக்காங்கன்னு பாரு. போனை கொடுங்க, போன் பண்ணி பாக்குறேன். அனு, போன் எடுத்து பேசு. சரிக்கா. அம்மா, பெரியம்மா தான்.